சுதர்சன் சார், எனக்கு இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் பேச வராது. என் பர்சனாலிட்டிக்கு அது மேட்ச் ஆகாது. வேற வழி இல்ல, அதனால சொல்றேன். எதுக்கும் உயிர் கொடுக்கிற சக்தி 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு மண்ணுக்கு, இன்னொன்னு பொண்ணுக்கு. அப்படிப்பட்டவங்களோட எதுக்கு சார் வம்பு? ஜஸ்ட் சரண்டர் ஆயிடும், அவ்வளவுதான். அமுல்யா, வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்ல முடியாதுன்னு சொன்னா என்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1, உங்க ஆளுங்களை அடிச்சு உங்களை கண்ட்ரோல் பண்றது. 2, உங்களையே அடிச்சு உங்களை கண்ட்ரோல் பண்றது. 3, நான் அடிச்சிருவேனுங்கிற டவுட்ல நீங்களே கண்ட்ரோல் ஆவறது. இந்த 3லயும் கண்ட்ரோல் காமன் நினைச்சிடாதீங்க. இல்ல, நான் அடிப்பேங்கிறது காமன். நல்லதோ கெட்டதோ நாம ஆஃபர் பண்ணி அதுக்கு அவங்க ஐயா எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா மட்டும் அதுக்கு அர்த்தம் வேண்டாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டானா அதுக்கு அர்த்தம் நிச்சயம் வேண்டாம். மேடம், இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடாது மேடம். இதே ஃபீல்ல இங்க இருந்து போயிட்டு மேடம். வாங்க 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 வாங்க. காலையில அந்த பையனை பார்த்தப்போ கண்ணாடியில என்ன நானே பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. ஆனா அதே வயசுல இருக்கிற என் பையனை கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பார்த்தப்போ, அதுவும் நோ சொல்ல முடியாம தவிச்சப்போ, அவனோட வீக்னஸ் ஏன் வீக்னஸ் மாதிரி தோணுச்சு. இது ஏன் ஃபெயிலியரா? ராமு, நீ ஒரு கிளர்க். எங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணா என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். அதுக்காக கஷ்டப்பட்டேன். யேசு, நான் சொல்றது, என் பையனுக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. அவன் பிறக்கும் போதே பிரின்ஸ். அவனை யார் கூடயும் கம்பேர் பண்ண. அப்படியெல்லாம் இல்ல யேசு. அந்த பையன் ஏதோ நல்லா பேசுறானேன்னு. ராமு, நாம ஹனிமூன் போயிருந்தப்ப நீ பக்கத்துல இருக்கும் போதே இன்னொரு ஆம்பளையா நான் ஹாட்டா இருக்கான்னு சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? கேன் யூ ஹேண்டில் தட் ராமு?